ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் கேஸ் ஸ்டவ் அடுப்பு பாருங்கள். சிம்மில் எரியிற மாதிரி வந்து சின்ன அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சாலுமே ரொம்ப கம்மியாக தான் எரியுது. அதே மாதிரி வந்து அந்த பெரிய அடுப்புமே வைக்கும் போது பாருங்கள் சிம்மில் எரியுற மாதிரி ரொம்ப கம்மியாக எரியுது. ஸோ வந்து இதை எப்படி நம்ம சிம்பிளாக வீட்டிலையே வந்துட்டு நல்லா எப்படி எரிய வைக்கணும் பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து சர்வீஸ் பார்த்த பிறகு எப்படி எரியுது நீங்களே பாருங்கள். சின்ன அடுப்பு நல்லா பெரிய அடுப்பு மாதிரி எரியுது. பெரிய அடுப்பை நம்ம ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளேம் வந்து நல்லா எரியுது. ஏன்னா ப்ளூ கலர்னால கொஞ்சம் மேலே வரைக்கும் தெரியலை. ஸோ ஸ்டவ்வை வந்து சர்வீஸ் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ரெகுலேட்டரை ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு அந்த பர்னர் இருக்கிற மேலே இருக்க அந்த கவர் ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வை திருப்பி போட்டுட்டு அந்த பர்னர் செட்டவே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து இது போன்ற பயனில் வீடியோ நிறையா நான் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பர்னர் கனெக்ட் ஆகிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன ஹோலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வயரை யூஸ் பண்ணி வந்து இந்த ஹோலை வந்து ஏதாவது சின்ன டஸ்ட்டு ஏதாவது போயிருந்தால் கூட அந்த மாதிரி எரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வயரை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக வந்து உள்ளே குத்தி விட்டிங்கனாலே அதில் பவுட்ரு ஏதாவது டஸ்ட்டை அடைச்சிருந்தால் உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். இது வந்து இந்த பின்னு கூட கரெக்டாக தான் இருக்கும். ஊக்க வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஆனால் சின்னதுக்கு க்ளீன் பண்ணும்போது வந்து அந்த ஊக்கு உள்ளே போகாது. அதனால் இந்த வயர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வயரை வச்சு நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பர்னரை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கவரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ராப்ளம் சரி ஆயிரும். சப்போஸ் சரியாகலைன்னா அந்த சுவிட்சை எப்படி சர்வீஸ் பண்ணுறதும் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். வேண்டுங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன அடுப்பு நல்லாவே எரியுது. பெரிய அடுப்பும் பாருங்கள் நல்லாவே வந்து ஃபுல்லு ஃப்ளேமாக எரியுது. வந்து ரெட்டிஷாக எரிஞ்சிச்சு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாத்திரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எரியிறது. ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. நன்றி, தேங்க்யூ.